எந்த நாட்டில் பிரச்சனை என்றாலும் முதலில் உதவிக்கரம் நீட்டும் நாடு இந்தியாதான் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றார். போலந்து அரசு சார்பில் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் முன்னிலையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது புதிய இந்தியாவின் கொள்கை அனைத்து நாடுகளுடனும் நெருக்கத்தை பேணுவதாக தெரிவித்தார். ஜாம் சாஹிப் நினைவாக இளைஞர் செயல் திட்டத்தை இந்தியா தொடங்கப் போவதாக தெரிவித்த பிரதமர், திட்டத்தின் ஒரு பகுதியாக 20 போலந்து இளைஞர்கள் இந்தியா வருமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்த நாட்டில் பிரச்சினை வந்தாலும் இந்தியாதான் முதலில் உதவிக்கரம் நீட்டும் நாடு என பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமைதியை மட்டுமே விரும்புவதாகவும் போரை அல்ல என்றும் மோடி கூறினார். யுக்ரைனில் சிக்கியிருந்த இந்திய மாணவர்களை மீட்க போலந்து அரசு உதவி செய்ததாகவும், போலந்து அரசு விசா விதிமுறைகளை இந்திய மாணவர்களுக்காக தளர்த்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மக்களின் சார்பாக போலந்து அரசை பாராட்டுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். முன்னதாக வார்சாவில் உள்ள ஜாம் சாஹிப் மகாராஜா நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் கட்சியின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் வெற்றி கொடியை கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தவிருப்பதாக கூறியுள்ளார். கட்சியின் கொடிப்பாடலை வெளியிட்டு கட்சி கொடி ஏற்றப்படும் எனவும் விஜய் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என்றும் தமிழ்நாடு இனி சிறக்கும் என்றும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் மொட்டை கிருஷ்ணனுக்கு பண உதவி செய்ததாக தகவல் வெளியான நிலையில் அதை இயக்குநர் நெல்சனின் மனைவி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில முன்னாள் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மொட்டை கிருஷ்ணனுடன் இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா தொடர்பில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இதுகுறித்து மோனிஷா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி காவல்துறையிடம் மோனிஷா விளக்கம் அளித்து விட்டதாகவும், மொட்டை கிருஷ்ணனுக்கு அவர் எந்த பண உதவியும் செய்யவில்லை என்றும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வெளியாகி வருவதாக தெரிவித்துள்ள அவர், தவறான தகவல்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், சிவஞானம் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வனத்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் கல்வராயன் மலைப்பகுதியில் சாலை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நீதிபதிகள் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆம்புலன்ஸ் செல்ல ஏதுவாக சாலை வசதி ஏற்படுத்தி தருவதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் மலைவாழ் மக்கள் மீது வனத்துறை அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், மலைவாழ் மக்கள் மீது எந்த அதிகார துஷ்பிரயோகமும் செய்யக்கூடாது என வனத்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை வசதி ஏற்படுத்துவது குறித்து விளக்கமளிக்க மத்திய அரசு தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருவள்ளூர் பால் பண்ணையில் இயந்திரத்தில் சிக்கி பெண் ஊழியர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒப்பந்த மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டார். காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இரவு பணியில் 4 பெண் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். ஒவ்வொரு நிற பால் பாக்கெட் பிரிவிலும் ஒவ்வொரு பெண் பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பால் பாக்கெட்டுகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர் உமாராணியின் துப்பட்டா இயந்திரத்தில் சிக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஒப்பந்த மேற்பார்வையாளர் வருண்குமாரை கைது செய்தனர். இதேபோல் பால் பண்ணையில் துணை மேலாளர் அஜித்குமார் என்பவரை ஆவின் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. மேலும் தொழிற்சாலை உதவியாளர்கள் 5 நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார்.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் ஸ்ரீநகருக்கு சென்றுள்ள ராகுல் காந்தி காஷ்மீரில் 10 மாவட்டங்களை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் தேசிய மாநாடு கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ராகுல் காந்தி ஆய்வு செய்ய உள்ளதாகவும், இது தொடர்பாக தேசிய மாநாடு கட்சியின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஜம்மு பகுதிக்கு சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி நடத்தப்பட்ட போராட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பங்கேற்றார். தனது மனைவி மற்றும் மகளுடன் கங்குலி மெழுகுவர்த்தி ஏற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கங்குலியின் மனைவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார். பாதுகாப்பான சமூகம் வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என கங்குலியின் மகள் சனா தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டிலும் இந்த கொடூரங்கள் அரங்கேறுவது வேதனை அளிப்பதாக கூறினார். பீகாரில் குழந்தைகளுடன் சென்ற பள்ளி பேருந்தை சூறையாடி போராட்டக்காரர்கள் தீ வைக்க முயன்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பட்டியலினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நாடு முழுவதும் 21 அமைப்புகள் இணைந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி பாரத் பந்த் நடைபெறும் என அறிவித்திருந்தன. தமிழ்நாட்டில் இதன் தாக்கம் இல்லாவிட்டாலும் பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பீகாரில் சாலை மறியல் போராட்டங்களால் பாட்னா, ஹாஜிபூர், தர்பங்கா, ஜஹனாபாத், பகுசரை ஆகிய மாவட்டங்களில் போக்குவரத்து முடங்கியது. கோபால்கஞ்ச் பகுதியில் குழந்தைகளுடன் சென்ற பள்ளி பேருந்தை வழிமறித்த போராட்டக்காரர்கள் பேருந்தை சூறையாடினர். தொடர்ந்து அந்த பேருந்துக்கு போராட்டக்காரர்கள் தீ வைக்க முயன்றதால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து நிலைமையை சுதாரித்துக் கொண்டு பேருந்தை ஓட்டுநர் அங்கிருந்து எடுத்துச் சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலுக்கு T20 உலக கோப்பையுடன் சென்று ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஷா ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி T20 கிரிக்கெட் உலக கோப்பையை கைப்பற்றியது. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி இந்த கோப்பையை வென்றதால் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு மும்பையில் பிரம்மாண்ட வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் BCCI செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் T20 உலக கோப்பையையும் எடுத்துச் சென்று பூஜை செய்தனர். சந்திரயான் 3 திட்டம் ஒரு மைல்கல் திட்டம் என தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், சந்திரயான் 4 மற்றும் 5 ஆகிய திட்டங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் முதலாவது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்திற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 5 மடங்கு அதிகரிக்கும் என்றும், சில மாதங்களிலேயே விண்வெளித்துறைக்கு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிற்கான விண்வெளி நிலையத்தை நிறுவுவதும், 2045க்குள் நிலவில் இந்திய விண்வெளி வீரர்களை தரையிறக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதும் இந்தியாவின் மைல்கல் திட்டங்களாக உள்ளதாக கூறினார். சந்திரயான் 4 மற்றும் 5 ஆகிய திட்டங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்தப்படும் என தெரிவித்த அவர், ககன்யான் திட்டக்குழுவை வழிநடத்தி வரும் ராகேஷ் சர்மாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு வந்தபோது, காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் மதுபான ஆலை உரிமையாளர்கள் லாபமடையும் நோக்கில் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பு வாதிட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், காலி மதுபான பாட்டில்கள் வனப்பகுதிகளில் உடைக்கப்படுவதை தவிர்ப்பதே இதன் நோக்கம் என்றும், அதனை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் வரும் நவம்பர் இறுதிக்குள் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த திட்டம் காரணமாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படும் என்பதால் கூடுதல் ஊதியம் வழங்க வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் தரப்பு வலியுறுத்தியது. இதுகுறித்து குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பரிந்துரைகளின்படி முடிவெடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பு பதில் கூறியது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடை குறிப்புகள் வெளியிடப்படுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 23ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 1 பணிகளுக்கான தேர்வில் 6 கேள்விகள் மொழிபெயர்ப்பு தவறுகளுடன் இருந்ததாக கூறி அந்த வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். குரூப் 1 தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிப்பதோடு இறுதி விடைக்குறிப்பை வெளியிடவும் உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடைக்குறிப்புகள் வெளியிடப்படுவதில்லை என்றும் நீதித்துறை தேர்வுகளும் அதற்கு விதிவிலக்கல்ல எனவும் குறிப்பிட்டனர். வழக்கு தொடர்பாக தேர்வாணைய தலைவரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க தமிழக அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மும்பையிலிருந்து திருத்தணி வழியாக நாகர்கோவில் சென்ற அதிவிரைவு ரயில் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மும்பையிலிருந்து நாகர்கோவிலுக்கு அதிவிரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் திருத்தணி ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகு அங்கிருந்து நாகர்கோவில் புறப்பட்டது. அப்போது ரயில்வே குடியிருப்பு அருகே நின்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத நபர்கள் B3 பெட்டியின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. ரயிலில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதுகுறித்து அதிவிரைவு ரயில் ஓட்டுநர் ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்து ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே NCC பயிற்சியாளர் என ஏமாற்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் மீது 36 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 நபர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் பிரமுகர் சிவராமன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் 36 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக சிவராமன் மீது கொண்டேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், மோகன், சாந்தி, நாராயணன், மஞ்சுளா, கோவிந்தசாமி, சந்திரா ஆகியோர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரில் பெத்ததாலப்பள்ளி கிராமத்தில் உள்ள தங்களது பூர்வீக சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்துள்ளதாகவும் அந்த சொத்தை மீட்டுத் தருவதாக கூறிய சிவராமன் தான் ஒரு வழக்கறிஞர் என தங்களிடம் அறிமுகமானதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு என போலியான நீதிமன்ற ஆணையை எங்களிடம் காண்பித்து நீதிமன்ற வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர் கட்டணம் எனவும் கூறி 36 லட்சம் ரூபாயை சிவராமன் பெற்றதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். எனவே சிவராமன் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தருமாறு புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கொரட்டூர் ஏரி ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றும் பணியில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் 10 நாட்கள் அவகாசம் வழங்கினர். கொரட்டூர் ஏரியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் தலைமையில் கணக்கீடு செய்து நோட்டீஸ் வழங்கப்பட்டது. 21 நாட்கள் கடந்த நிலையில் சுமார் 70 வீடுகள் கணக்கிடப்பட்டு JCB உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது கடந்த 11 ஆண்டுகளாக தாங்கள் இங்கு வசித்து வருவதாக கூறி ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய அதிகாரிகள் அசல் ஆவணங்கள் மற்றும் பத்திரப்பதிவு நடந்த ஆண்டு ஆகியவற்றை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவிக்கு மேலிருந்து உருண்டு வந்த பாறாங்கற்கள் விழுந்ததில் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் 5 பேர் காயமடைந்தனர். குற்றாலம் பிரதான அருவியில் தற்போது தண்ணீர் மிக குறைவாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். அந்த வகையில் அருவியில் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் சிலர் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அருவியின் மேல் பகுதியிலிருந்து பாறாங்கற்கள் உருண்டு வந்தன. இதில் 5 நபர்கள் காயமடைந்தனர். மீட்கப்பட்ட 5 நபர்களும் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தென்காசி தீயணைப்பு மீட்புத் துறையினர் அருவிக்கு மேலே ஏறி வேறு பாறைகள் உடையும் நிலையில் உள்ளனவா என ஆய்வை மேற்கொண்டனர். பிரபல பாடகியும் நடிகையுமான ஜெனிஃபர் லோபஸ் விவாகரத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். பாடகர், நடனக் கலைஞர், நடிகை, தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை வாய்ந்த பிரபலமாக அறியப்படும் ஜெனிஃபர் லோபஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு ஹாலிவுட் நடிகரான பென் அஃப்லெக்கை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் திருமணமான 2 ஆண்டுகளில் ஜெனிஃபர் லோபஸ் தற்போது விவாகரத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். ஏற்கனவே பாடகர் மார்க் ஆண்டனியை திருமணம் செய்திருந்த லோபஸ் அவரை விவாகரத்து செய்துவிட்டு பென் அஃப்லெக்கை திருமணம் செய்து கொண்டார். தற்போது அவரையும் பிரிய முடிவு செய்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மணிவண்ணனுக்கு 2 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி கிளைச்சிறையில் இருந்த மணிவண்ணனை எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். மணிவண்ணனை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கேட்ட நிலையில் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி ஜெகதீசன் அனுமதி அளித்தார். கடந்த வாரம் ரவுடி நாகேந்திரன், அஸ்வத்தாமன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் தற்போது 45 நாட்களுக்கு பிறகு மணிவண்ணனை காவலில் எடுத்துள்ளனர். ஜொமாட்டோ டி ஷர்ட்டுகளை அணிந்து சென்று கொலை செய்ய திட்டம் போட்டு கொடுத்தவர் மணிவண்ணன் என்றும், கொலைக்காக பணம் கைமாற்றப்பட்ட நேரத்தில் அவர் இருந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. போலீஸ் காவலில் இது தொடர்பாக மணிவண்ணனிடம் விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரவுடி ஆற்காடு சுரேஷின் உறவினரான மணிவண்ணனிடம் விசாரணை நடத்தும்போது வேறு யாருக்கெல்லாம் கொலையில் தொடர்பு உள்ளது என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 23 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சகோதரர்களான 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு பெய்த கனமழை காரணமாக நாமக்கல் ஓடை, பெருங்காட்டார் ஓடை பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. சிறிது நேரத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. மோட்டூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜின் 2 மகன்களான அகிலேஸ்வரன், கதிரேசன் ஆகியோர் திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் மற்றும் கிராம மக்கள் தேடினர். இந்நிலையில் குப்பநத்தம் பகுதியில் சிறுவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இதனிடையே கிளையூர், பன்றேவ் உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் கட்டி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகள், ஆடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உபரிநீர் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்பால் ஏரி நீர் விளைநிலங்களில் தேங்கி நிற்கிறது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு 100 ஏரி உபரிநீர் திட்டத்தில் சந்தைதானம்பட்டி செக்கான் ஏரி இணைக்கப்பட்டது. இந்த ஏரி மூலம் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் தற்போது இந்த ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரிநீர் கால்வாய்கள் முழுவதுமாக வழி நெடுகிலும் விவசாய நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டதால் தண்ணீர் தொடர்ந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விளைநிலங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியுள்ளது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உபரிநீர் கால்வாய்களை தூர்வாரி பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. பிஎஸ்கே காலனியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவுக்கு கோணாமேடு, காமராஜபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்றுள்ளனர். அப்போது நடனமாடுவதில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சந்துரு எனும் இளைஞரை கத்தியால் குத்தினர். இதில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த காமராஜபுரம் பகுதி மக்கள் கோணாமேட்டிற்கு சென்று அங்குள்ள வாகனங்களை அடித்து நொறுக்கினர். வீடுகளையும் சூறையாடியதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இளைஞரை கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்ற திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து 3 மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினரின் போராட்டத்தை தொடர்ந்து கர்நாடக மாநில ஆளுநருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நில மோசடி புகார் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் சமீபத்தில் அனுமதி வழங்கிய நிலையில் ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர்.
கட்சி தலைவர்கள் சிலர் மிரட்டும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநருக்கு உள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதோடு ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் பயன்பாட்டிற்காக புல்லட் ப்ரூஃப் கார் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை ஆளுநர் பங்கேற்க இருந்த அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் கனமழையால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர் மழையால் வங்கதேச நாட்டில் உள்ள ஃபெனி நகரில் ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற வழியின்றி தவித்து வருகின்றனர். ஃபெனி நகரில் சுமார் 18 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் முகூரி, கஹுவா, சிலோனியா ஆகிய நீர்நிலைகளின் கரைகள் உடைந்ததால் கிராமங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க அந்நாட்டு ராணுவத்தின் உதவி நாடப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, குடிநீர் வழங்கும் பணியில் தன்னார்வலர்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் பள்ளி மாணவிகள் சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களில் நடவடிக்கையை முடிக்க காவல்துறைக்கு ஆணையிட்டுள்ளார். 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் போலி NCC பயிற்றுநர்கள் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மேலும் சில பள்ளி, கல்லூரிகளிலும் இதுபோன்ற போலி பயிற்சி வகுப்புகளை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் அந்த பள்ளிகள், கல்லூரிகளிலும் பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களை பற்றி முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கையை எடுக்கும் வகையில் காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ் உள்ளிட்டோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவர்களின் பெற்றோர்களின் நலன் காக்க தேவையான நடவடிக்கை குறித்து ஆராயவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுப்பது குறித்து உரிய பரிந்துரைகளை அளிக்கவும் பல்நோக்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்களை கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சி என்ற பெயரில் நடத்தப்பட்ட முகாமில் 13 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி உள்பட தமிழ்நாடு முழுவதும் 57 மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிறப்பித்துள்ளார். இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதி ஹொசூர் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அலுவலராக சேலம் மாவட்டம் சங்ககிரி இடைநிலை கல்வி அலுவலர் CK கோபாலப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணியிட மாற்ற நடவடிக்கையின் காரணமாக செங்கல்பட்டு, திருப்பூர், நீலகிரி, தென்காசி, விருதுநகர், சிவகாசி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 30 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாகியுள்ளன. மாவட்ட கல்வி அலுவலர்களைப் போலவே நெல்லை, தூத்துக்குடி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் முதன்மை கல்வி அலுவலர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தொடக்க கல்வி இயக்கக துணை இயக்குநர் சிவகுமார் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பொன்னேரி, அரியலூர், திருப்பத்தூர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சிவமொகாவில் சிலிண்டர் வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேக்கரி முழுவதுமாக எரிந்து சேதமானது. அயனூர் பகுதியில் செயல்பட்ட பேக்கரியில் திடீரென அதிக சத்தத்துடன் 3 முறை வெடித்துள்ளது. உடனடியாக தீயும் பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் பேக்கரி முழுவதுமாக எரிந்து அதிலிருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. இருப்பினும் தீ மற்ற கடைகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ராமராஜ் காட்டன் நிறுவனத்தின் 2 புதிய தொழிற்சாலைகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்.
பெருந்துறை சிப்காட் வளாகத்திலும் திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியிலும் இந்த 2 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ள 2 தொழிற்சாலைகள் மூலமாக சுமார் 7000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், தொழில் முன்னேற்றத்தில் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு ராம்ராஜ் காட்டன் தொடர்ந்து பாடுபடும் என்றும் அதன் நிறுவனர் KR நாகராஜன் தெரிவித்தார். படிப்பில் சிறந்து விளங்கும் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்விக்கு GRT ஜுவல்லர்ஸ் நிறுவனம் சார்பில் 1.5 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை வழங்கும் விழா சென்னை அசோக் நகரில் உள்ள GRT மகாலட்சுமி வித்யாலயாவில் நடைபெற்றது. முதல் தவணையாக கல்லூரியில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் படிக்கும் தகுதியான 171 மாணவர்களுக்கு 80,96,000 ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மோதிரமலை குற்றியார் சாலையில் இருந்த தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மோதிரமலை குற்றியார் சாலையில் கோதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. குற்றியார் உள்ளிட்ட 12 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்துகள் இயக்க முடியாத சூழலும் உள்ளது. மண் எடுக்க வனத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளதால் அங்கு மாற்று பாலத்தை சீரமைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் முன்பு படுத்து உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மின்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இரவு நேரத்தில் மரக்காணம் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றனர். திடீரென அங்குள்ள வளாகத்தில் படுத்து உறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டை கண்டிக்கும் வகையில் இளைஞர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தொடர் மின்வெட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மரக்காணம் பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திருமணத்திற்கு பெண் கேட்டு தராததால் இளைஞர் கத்தியால் குத்தியதில் பெண்ணின் தாய் படுகாயமடைந்தார். கொசவன்பேட்டை காமாட்சி நகரைச் சேர்ந்த சிவபாலசாமியின் மனைவி சந்திரகுமாரி. இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த இளைஞர் ஒருவர் கல்லூரியில் படிக்கும் சிவபாலசாமியின் மகளை தான் காதலிப்பதாக கூறி அங்கு இருந்தவர்களிடம் சிவபாலசாமி குடும்பத்தினர் தொடர்பாக விசாரித்ததாக கூறப்படுகிறது. அக்கம்பக்கத்தினர் பிறகு வந்து பேசிக் கொள்ளுமாறு கூறி இளைஞரை அனுப்பியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் சிவபாலசாமியின் வீட்டிலிருந்து பெண் அலறும் சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சந்திரகுமாரி கிடந்துள்ளார். அப்போது விசாரித்த இளைஞரும் வீட்டிற்குள் இருந்திருக்கிறார். தகவல் அறிந்த பெரியபாளையம் காவல்துறையினர் வந்து சந்திரகுமாரியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அத்திப்பட்டு புதுநகரைச் சேர்ந்த பரத் என்பதும் திருமணத்திற்கு பெண் கேட்டு தராத ஆத்திரத்தில் சந்திரகுமாரியை கத்தியால் குத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து பரத்திடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வயநாடு பேரிடரில் இதுவரை 179 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேரிடரில் ஒருவர் கூட மிஞ்சாமல் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். 119 பேரை காணவில்லை என தெரிவித்த முதல்வர், அவர்களின் உறவினர்களின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக 75 அரசு குடியிருப்புகள் பராமரிப்பு பணி பிடித்து தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 177 வீடுகள் வாடகைக்கு வழங்க உரிமையாளர்கள் முன்வந்திருப்பதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார்.